பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு பிரச்சனையே எப்படி வாழ்றோம்னு கிடையாது, செத்ததுக்கு பிறகு எப்படி அடக்கம் பண்ண போறாங்க அப்படிங்கறதுலதான் ப்ராப்ளம். இந்த காலத்துல நிறைய பேர் ஏன் ஒரு குறிப்பிட்ட சர்ச்ல அவர்கள் ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்காம இருந்தா கூட, பாஸ்டரே ரட்சிக்கப்படாம இருந்தா கூட, அதுல ஏன் ஒரு மெம்பராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா செத்ததற்கு பின்பாக அந்த கல்லறை தோட்டத்துல நம்மளை கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். பைபிள்ல எந்த இடத்துலயுமே உங்களை கல்லறை தோட்டத்துல கொண்டு போய் வச்சு உங்களுக்கு அந்த மேல ஒரு சிலுவையை நட்டு வச்சு அப்படி இருந்தாதான் நீங்க பரலோகம் போவீங்க அப்படிங்கிற எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவோட கல்லறை இருக்கு, அவர் உயிர் தெளிந்ததுனால அது இன்னைக்கு திறந்திருக்கு. மற்ற அப்போஸ்தலர்களுடைய கல்லறை எங்க இருக்கு? எந்த கல்லறையில சிலுவையை நாட்டி வச்சிருக்கிறாங்க? அது மட்டும் இல்ல, பல சிறந்த ஊழியக்காரர்கள் பல விதத்திலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ரத்த சாட்சியா மறிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு பல பேருக்கு கல்லறை கிடையாது, பல பேரை எரிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா அடக்கம் பண்ணப்படவில்லை. இப்போ ஒன்றை நல்லா மனதுல வைத்துக் கொள்ளுங்க, நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் இந்த சரீரம் அப்படிங்கிறது 10 பைசா பிரயோஜனம் இல்லாதது. இந்த சரீரம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை. தேவன் சொன்னாரு, நான் இருக்கிற நீ மண்ணுக்கே திரும்புவாய், அவ்வளவுதான். மண்ணில இருந்து எடுத்து செஞ்சாரு, கடைசியாக அது மண்ணுக்கு திரும்ப போகுது. நீங்க செத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த சரீரத்திற்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதை கொண்டு போய் அலங்காரம் பண்ணி நீங்க ஒரு பெட்டியில வச்சு அதுக்கு சிலுவையெல்லாம் நட்டு வச்சு அப்புறம் வருஷம் வருஷம் அதுல கொண்டு போய் பூ வச்சுக்கிட்டு வருஷம் வருஷம் அதை கொண்டு போய் பால் ஊத்தி அதுல என்னென்னமோ அலங்காரம் பண்ணிட்டு நாங்க நினைவு நாள் கொண்டாடுறோம். இது எல்லாமே வேஸ்ட். பைபிள்ல எந்த இடத்துலயாவது இந்த கல்லறையில கொண்டு போய் வச்சாதான் நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எழுதி வைத்திருக்கிறாரா?